நாய்ங்க தொல்லையா இருக்கு இல்லைங்களா? என்னங்க பண்றது நம்ம? எங்க போனாலும் நாய்ங்க ஜாஸ்தி இருக்குங்க நம்ம இந்தியால. நடந்து போகும்போது பாக்கெட் வச்சுட்டு போகும்போது கையில பிடிச்சிட்டு போனோம். அப்புறம் வீட்டு முன்னாடி வீட்டு முன்னாடி பால் கவரு, குப்பை குப்பை எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறாங்க. அவங்கள அடிக்கலாமா? அடிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குங்களா? அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்குங்களா? கொசு அடிக்கிறதுக்கும் நாய் அடிக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா சட்டப்படி? அதை பத்தி தாங்க நிறைய பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுசா பாருங்க. நான் என்ன மாதிரி ப்ராப்ளத்தை நாயினால ஃபேஸ் பண்ணேன், அதுக்கு எப்படி தீர்வு நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கறத தாங்க நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நாய்ங்க பால் பாக்கெட் திறந்துரும், குப்பை தொட்டியில இருக்கிறது எல்லாம் வெளியே கிடக்கும். அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா, பைக்ல கார்ல வந்தாங்கன்னா அந்த சக்கரத்தை பின்னாடியே மோந்துட்டு ஓடி வருங்க. நம்மளை கடிக்க வர்ற மாதிரியே இருக்கும். எத்தனை பேரு விழுந்திருக்காங்க. குழந்தைங்க ஓடிச்சுன்னா கூடவே ஓடுது. அப்புறம் அதுக்கு வெறி நாய் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, ராபிஸ் வந்துருச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சருங்க. இதுக்கு சரியான தீர்வு நம்ம செஞ்சுதான் ஆகணும். நீங்க கண்டிப்பா முதலாவது பாயிண்ட் என்னதுன்னா, உங்க சொசைட்டிய யார் ரன் பண்றாங்களோ, யார் நடத்துறாங்களோ அவங்க கிட்ட போய் இத சொல்லணுங்க. நாய்ங்களை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும், நம்பரை கண்ட்ரோல்ல வைக்கணும். அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு பாருங்க அப்படிங்கிறத நீங்களும் அவங்க கூட நின்று ஃபுல் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கூட உங்க சொசைட்டி நடத்துறவங்க கூட பேசி ஒரு தீர்வு எடுத்துட்டு வரணுங்க. அது எப்படிங்கிறத நான் பின்னாடி வர 5வது 6வது பாயிண்ட்ல நல்லா சொல்லியிருக்கேன். நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது டாக் லவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம நிறைய நாயை பத்தின பல விஷயங்களை இங்க ஷேர் பண்ண போறேன், பேச போறோம் நம்ம. 2வது, முனிசிபாலிட்டியில போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது கம்ப்ளைண்டா இல்லைன்னாலும் அதை ஒரு நல்ல தெளிவான ஒரு லெட்டர் எழுதி, நாய்ங்க எத்தனை பெருகிட்டு இருக்கு, நம்பர் எப்படி பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு லெட்டர் மூலமா தெரியப்படுத்தலாம். 3வது ஒரு இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா, உங்க ஊர்ல யாராவது நாய்ங்களுக்கு இல்ல விலங்குகளுக்கு சேவை பண்றாங்கன்னா அவங்கள நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஏன் இப்படி எல்லாம் நாய்ங்க இவ்வளோ படுத்துது, பார்க்கறதுக்கு சாதாரண விஷயமா இருக்கு. ஆனா சம்டைம் சில சமயங்கள்ல நிம்மதி போயிரும். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா ரொம்ப மனசு வேதனையா இருக்கும். அதனால அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. 4வது, உங்க ஊர்ல யாராவது விலங்குகள் காப்பகம் வச்சிருந்தாங்கன்னா, ஆர்கனைசேஷன்ஸ், அனிமல் ஆர்கனைசேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஷெல்டர் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்கள கேளுங்க. இப்போ முக்கியமான 5வது பாயிண்ட், நான் சொல்ல வந்த பாயிண்ட் இதுதான். கருத்தடை. அதுதாங்க சட்டத்துல பல்கி பெருகிட்டு இருக்கிற நம்பரை கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நம்ம கருத்தடை பண்ணி தான் ஆகணும். இங்கிலீஷ்ல அதை ஸ்டெரிலைசேஷன், ஆண் நாய்க்குன்னா நியூட்ரிங், பெண் நாய்க்குன்னா ஸ்பேயிங் சொல்லுவாங்க. இது ஒண்ணுதாங்க முக்கியமான விஷயம். இதை தாங்க நம்ம கவர்மெண்ட்டும் சொல்றாங்க. அதனால நம்ம கண்டிப்பா இதை எப்படி பண்றது அப்படிங்கறத தான் நீங்க முனிசிபாலிட்டிக்கிட்டே ஆகட்டும், இல்லைன்னா உங்களுடைய சொசைட்டியோட அசோசியேஷன், இல்ல அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் ஆகட்டும், இல்ல சொசைட்டி நடத்துற இன்சார்ஜ் ஆகட்டும், நீங்க போய் சொல்ல வேண்டியது இந்த கருத்தடை பத்தி தான். கருத்தடை கூடவே அவங்களுக்கு தேவையான தடுப்பூசியும் போடணும், வேக்சினேஷன், அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்புறம் வேக்சினேஷன் ரெண்டும் போடணுங்க. ரெண்டும் செய்யணும். அதுதான் நமக்கு சேஃபானது. நாய்ங்களை ஒரு தெருவுல இருந்து அகற்றலாமா? முடியாது. அது திருப்பி இந்த நாய் போச்சுன்னா பின்னாடி வேற செட் ஆஃப் நாய்ங்க வந்துரும். இன்னும் ஒரு 10 நாய்ங்களோ, மனுஷங்க இருக்கிற இடத்துல ஃபுட் இருக்கு அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. ஸ்மெல் பண்ணிட்டு மோந்துட்டு மோப்ப சக்தி அதிகம் அவங்களுக்கு, மோந்துட்டு வந்துருவாங்க. அதனால இருக்கிற நாயை நம்ம இருக்கிற நம்பருங்களை எண்ணிக்கையை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா
அது ஒரு 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு நம்ம தெருவுலயே நமக்கு சேஃப்டியா நம்ம வரும்போதே ஒரு நல்ல பாதுகாப்பா இருக்கும். வரும்போது ஆகட்டும், ராத்திரி நம்ம தூங்கும்போது ஆகட்டும், நமக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 6வது முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்றதுன்னா, பாம்பேல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஹைகோர்ட்ல, பாம்பே ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் சரிதான் அப்படிங்கிறத ரிசர்ச் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த என்னதுன்னா, எந்த ஒரு நாய் எந்த ஏரியால எந்த தெருவில் இருக்கிற நாய் நல்ல சாப்பாடும், நாய்க்கு சாப்பாடும், நல்ல சுத்தமான தண்ணியும், நல்ல தூக்கம் கிடைக்குதோ அந்த நாய்ங்க யாரையும் தொந்தரவு பண்றது இல்லை அப்படின்னு ஹைகோர்ட், ஹானரபிள் ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது அவங்க பயங்கர ரிசர்ச்க்கு அப்புறம் தான் இந்த சொல்யூஷனுக்கே வந்தாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அங்கேயும் பிரச்சனை இருந்தது. என்னது இது, ஏன் எங்க பார்த்தாலும் நாய்ங்களா இருக்கு, அதை எடுத்துட்டு போய் பிடிச்சு விடலாமா, வேற பக்கம் விடலாமா அப்படின்னு எல்லாம் நிறைய யோசனை பண்ணிட்டு இதுதான் சரியான தீர்வு அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கருணை அப்படிங்கிறது, கம்பேஷன் அப்படிங்கிறது நம்ம மனுஷங்களுக்குள்ள உள்ள ஒரு உணர்வுங்க, முக்கியமான உணர்வு. நம்ம அவங்கள கொன்னுட்டே இருந்தோம்னா நம்ம சொசைட்டில மனிதர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற இந்த நாயை, உண்மையான நண்பர்கள் அப்படின்னு சொல்ற நாயை நம்ம எடுத்துட்டு போய் டார்ச்சர் பண்றது, அதுக்கு தேவையில்லாத வலிகளை கொடுக்கறதுனால நம்ம குழந்தைங்களும் ஒரு சொசைட்டியும் அதே மாதிரி ஃபார்ம் ஆயிடுவாங்க. என்ன செய்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சொசைட்டிக்கு மைண்ட்ல வந்துரும் சொசைட்டில. அதனால நம்ம அதனாலதான் இந்த சட்டத்தை வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோலுங்கிற சட்டத்தை எடுத்துட்டு வந்து அதை நம்ம கவர்மெண்ட்டும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல ஏன் எல்லா ஆல்மோஸ்ட் நிறைய இடங்கள் எல்லாம் அது செய்யறதே இல்லை. அதனாலதான் நீங்க கண்டிப்பா இதையெல்லாம் எடுத்துட்டு போய் உங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இல்லைன்னா முனிசிபாலிட்டியில கண்டிப்பா நீங்க ஹெல்ப் கேளுங்க, என்ன பண்ணணும்னு கேளுங்க. தண்ணி வரலன்னா நம்ம போற மாதிரிதான் இதுவும். கண்டிப்பா ஹெல்ப் கேளுங்க. இன்னும் என்னையும் நாய் கடிச்சிருக்கு. நான் இன்னும் பின்னாடி வர வீடியோல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்ம வர வீடியோங்களை பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் உங்க ஏரியால நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு நான் வந்து பொதுவான என்னுடைய கருத்துக்களை தான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க எப்படி உங்க ஏரியால நாய்களை மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நன்றி.